சரவணபவா ஸ்ரீ காயத்ரி மகாமந்திர சேவையோடு நம்ம சத்சங்க சேவை தொடங்குவோம். எல்லாரும் நல்ல பிரார்த்தனையோடு இரண்டு கரங்களும் கூப்பி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைவாக இருக்கணும், நிறைவான நிம்மதியோடு இருக்கணும், நிறைவான சக்தியோடு இருக்கணும். நிறைவாக இருக்கணும் வாழ்க்கை. நமக்கெல்லாம் வாழ்க்கை போய் நிறைவாக இருக்கணும்னு தான் பிரார்த்தனை. நிறைவுன்னா நம்ம நீடூழி வாழணுன்னெல்லாம் சொல்லும்ல, லாங் லைஃப்னால சொல்லும்ல, அதுதான் நிறைவான வாழ்க்கை. அப்போ நிறைவானதோடு எல்லாம் நிறைவாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஐஸ்வர்யமாக இருக்கணும். வாழ்க்கை எப்போவுமே ஐஸ்வர்யமாக இருக்கணும். ரொம்ப காலம் வாழணும்னு நமக்கு எல்லாருக்கும் சங்கல்பம் இருக்குது. ஆனால் வாழ்க்கை எப்போவுமே ஐஸ்வர்யமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். நிறைவானதோடெல்லாம் நிறைவாக இருக்கணும். எது நிறைவானது? ஐஸ்வர்யம். அதோடு நம்ம நிறைவாக இருக்கணும். நல்லதெல்லாம் எதுவோ அதெல்லாம் ஐஸ்வர்யம்தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடிலிருந்து, நம்ம போடுற உடுப்பிலிருந்து, நம்ம அனுபவித்து கொண்டிருக்கின்ற நல்லதெல்லாம் எதுவோ அதெல்லாம் ஐஸ்வர்யம்தான். இருக்கிற இடமாக இருந்தாலும், செய்கிற தொழிலாக இருந்தாலும், அனுபவித்து கொண்டிருக்கிற எதுவாக இருந்தாலும் ஐஸ்வர்யம். நிறைவானதோடு நிறைவாக இருக்கணும். அப்புறம் சக்திமயமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ரக்ஷை வேணும்ல நமக்கு. இதுவும் மேலே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் விசேஷமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம சாதனை பண்ணுறோம். அதாவது லலிதமாக சொன்னால் சாமியை கும்பிட்டுருக்குறோம். எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் பாருங்க, சுவாமியை கும்பிடுவதுக்குன்னு ஒரு வசதி அந்த இடத்துல இருக்கும். இப்போ ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த கிராமத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு கும்பிடுவது அந்த கிராமவாசிகளினுடைய ஒரு பழக்கம். என்னென்றால் தெய்வீகம்தான் இதுக்கெல்லாம் ரக்ஷான்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ரக்ஷா வேணும்னு சொன்னல. யார் ரக்ஷா இதுக்கெல்லாம்? நம்மளுடைய லைஃபுக்கு யார் ரக்ஷா? நம்மளுடைய வாழ்வாதாரங்களுக்கு யார் ரக்ஷா? பகவான் தான் ரக்ஷா. அப்போ நமக்கு நிறைவாக வாழணும், நிறைவானதோடெல்லாம் நிறைவாக வாழணும். அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. நிறைவானதோடெல்லாம் நிறைவாக வாழும்போது அதிலிருந்து நிம்மதி வரும்ல. அதிலிருந்து நமக்கு எல்லாத்துக்கும் இல்லை ரக்ஷை வேணும். அந்த ரக்ஷை தான் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு தெய்வீகமான தார்மீகமான பணிகளும். அது எதுவாக இருந்தாலும், குளிக்கிற குளத்தில் குப்பையை கண்டா அந்த குப்பையை எடுத்து வெளியில் போட்டுட்டு குளத்தை நல்லா வச்சுக்கிறதும் ஒரு தெய்வீகமான சேவை தான். அப்போ நம்ம செய்கின்ற ஒவ்வொன்றும், நடந்து போய்கின்றிருக்கின்ற பாதையில் ஏதாவது நமக்கோ அடுத்தவங்களுக்கோ குத்தக்கூடிய மாதிரி ஏதோ கல்லோ முள்ளோ பார்த்துட்டோம்னா அது எடுத்துகிட்டு ஓரமாக ஒதுக்கி போட்டுட்டு போனால் அது ஒரு சேவை தான். எல்லாம் அஞ்சலி தான். நம்ம செய்கின்ற ஒவ்வொன்றும் அஞ்சலி தான். நம்ம கோவிலுக்கு போய்ட்டு சுவாமிக்கு புஷ்பாஞ்சலியெல்லாம் பண்ணுறோம்ல, அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோம்ல. சுவாமிக்கு திருப்தி வரணும். அதுக்கு சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணணும் அது பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த சுவாமியோட சந்திருப்தி தான் நம்மளுடைய சுபிக்ஷமான வாழ்க்கை. அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி சேவையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பிரசாதத்தை எடுக்கிறோம். அதே மாதிரி சுவாமி என்றது நம்ம நல்லது எந்த இடத்துல வச்சு நினைக்கிறோமோ, நம்ம நல்லது எந்த இடத்துல வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறோமோ, நம்ம நல்லது எந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிறோமோ அங்கே தான் சுவாமி இருக்கிறார். அதான் எல்லா புராணத்திலும் சொல்லியிருக்கிறார். அப்படி நிறைவான நன்மைகளை நினைத்து கொண்டு, நிறைவான நன்மைகளை பாடி புகழ்த்தி கொண்டு, நிறைவான நன்மைகளெல்லாம் செஞ்சு கொண்டு வாழ்ந்தவங்கள் இருந்த இடமெல்லாம் இப்போ கோவிலாக மாறிவிட்டது. கடவுளினுடைய சன்னிதானமாக மாறிவிட்டது. எல்லா தெய்வீகமான சன்னிதானங்களினுடைய வரலாறை படித்து பார்த்தால் ஏதோ ஒரு சாதுவோ மகானோ யாரோ ஒருவர் அங்கே இருந்து நிறைய சேவை பண்ணியிருக்கு. அந்த சேவை பண்ணின இடத்த தான் புனிதமான திருத்தலம் என்று நம்ம கூறுகின்றோம். அப்போது அப்படி சேவை பண்ணின இடத்துல போயிட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு புண்ணியம் கிடைக்குது. பார்த்தீங்களா? அதான் விசேஷம்.
அப்போ நம்மளெல்லாம் இருந்து வாழும் இடத்தில் இருந்து செய்கின்ற நன்மைகள் எல்லாம். இப்போ வீட்டில் இருக்கிறீங்களா, வீட்டிலிருந்து காயத்ரி மந்திரம் சொல்லுங்க, ரொம்ப விசேஷம். தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறீங்களா, அங்கேருந்து காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. இதோட கம்யூனிகேட் பண்ணினா போதும். நம்ம எங்கே இருக்கிறோம்னு முக்கியம் இல்லை, நல்லது எங்கே நடந்தாலும் அத்துடன் நமக்கு ஒரு ஆழமான உறவு இருந்தால் போதும். அது நமக்கு ரொம்ப வேகத்தையும் வெற்றியையும் தரும். இன்னும் நமக்கு பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த பயணங்களுக்கு நமக்கு வேகம் வேணும், வேகமாக இருக்கணும். வேகத்தோடு இருந்தால் தான் வெற்றி வரும். அது நமக்கு நல்லா தெரியும். சும்மா படுத்து தூங்கினாலும் ஒன்றும் இந்த கலியுகத்தில் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக இருந்தால் தான் எல்லாரும் கண்ணுக்கும் நம்ம படுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எல்லோரும் தூக்கி கொடுப்பாங்க. கொஞ்சம் நம்ம சோம்பேறி மாதிரி இருந்துட்டோன்னா அப்புறம் யாருக்கு நம்மளை கண்ணில் பிடிக்காது. குடும்பத்துக்கு கூட சில வேளையில் நம்மளை கண்ணுக்கு பிடிக்காமல் போய்டும். அப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அந்த வேகத்தை கொடுக்கின்றது ஈஸ்வர சேவா. அந்த வேகத்தை தருகின்றது ஈஸ்வர சேவா. அந்த ஈஸ்வர சேவையில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. அதுக்கு தான் அந்த சக்தி தான் நம்மளோட வெற்றி. சேவிப்போம், சக்தியை சாதிப்போம், வெற்றி அடைவோம். எல்லாரும் நல்லா கும்பிடுங்க. மாதர ஸ்மரணையோட, பிதரு ஸ்மரணையோட, குரு ஸ்மரணையோட, ஈஸ்வர ஸ்மரணையோட. அம்மாவை நினச்சி கும்பிடுங்க, அப்பாவை நினச்சி கும்பிடுங்க, குருவை நினச்சி கும்பிடுங்க, உங்கள் குலதெய்வங்களெல்லாம் நினச்சி கும்பிடுங்க, எல்லாவரையும் நினச்சி கும்பிடுங்க. சர்வ பிதருக்களுக்கும், சர்வ ரிஷி குரு பரம்பரைகளுக்கும், நம்மளுடைய குலதேவதைகளுக்கும், சர்வ தேவதைகளுக்கும் நம்ம பிரார்த்தனை நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு நம்மளுடைய வெற்றிக்கு ஆதாரமான சர்வ தார்மீகமான தெய்வீகமான வைபவங்களையும் வாழ்த்தி வணங்கி கொண்டு பிரார்த்தனை நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு எல்லாரும் மிருகமுத்ரை தெரியும்ல, மிருகமுத்ரை பிடிச்சிட்டு நேர சிரசில் வைக்கணும். ஓம் காதினோ விஸ்வாமித்ர ரிஷி நேர மேல் உதட்டில் வச்சுக்கோங்க. ஓம் நிர்ஜித் காயத்ரி சந்தா நேர ஹிருதயத்தில். ஓம் ஸ்ரீ காயத்ரி மகாதேவி நமஹ. ஓம் ஸ்ரீ சபிதா தேவதா. 2 கரங்களை கூப்பிக்கொள்ளுங்கள். இந்த முத்திரையில் நிறைய மகத்துவம் இருக்குது. நம்மளுடைய ஆந்தரிகமான, சாரீரிகமான, பாகிகமான சர்வத்திர சக்தி வைபவங்களையும் தொட்டு உணர்த்துவதுண்டு இந்த முத்ரா. அதான் நமஸ்கார முத்ரா. ரொம்ப விசேஷம். இதுதான் நம்ம ஒரு கோவிலுக்கு போனால் சுவாமிக்கு காட்ட முத்ரா. சுவாமிக்கு முன்னாடி இந்த முத்திரை தான் நம்ம காட்டுறோம். இப்போ சுவாமியும் நம்மளும் ஐக்கியமாகணுன்னா இந்த முத்திரை ரொம்ப முக்கியம். அதான் நமஸ்கார முத்ரா. அநேக முத்திரைகள் உண்டு. இந்த முத்திரைக்கு ரொம்ப நம்மளோட சென்ஸுகளை நல்லா உணர்த்துவதற்கும் உயர்த்துவதற்குமான பவர் இருக்குது. எதோட கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப நல்லது. அதனால தான் நன்மைகளை பார்த்து நம்ம வணங்குறோம்ல. கும்பிடுங்கள், நல்லதை சொல்லி வாழ்த்துங்கள். அப்போது இந்த முத்திரை பிடிச்சிக்கிட்டு நம்ம நல்ல ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதை பார்க்குறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகும். இந்த முத்திரைக்கு ரொம்ப மகத்துவம் இருக்குது. அதான் நமஸ்கார முத்ரா. நம்மளுடைய எளிமையும் பணிவும் நம்மளுடைய அந்த சாந்தமான பாவம் எல்லாம் இந்த முத்திரையில் இருக்குது. ஓம் ஸ்ரீ காயத்ரி மகாதேவி நமோ நமஹ. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதோர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं
भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. എല്ലാവരും திருப்பியும் மிருகமுദ്ര പിടിച്ച് നേരെ ശിരസിൽ വെച്ചു. ഓം ഗാധിനോ വിശ്വാമിത്ര ഋഷി മേലുതട്ടിൽ ഓം നൃത്യ ഗായത്രി ഛന്ദ ഹൃദയത്തിൽ ഓം ശ്രീ സവിത ദേവത ഓം ശ്രീ ഗായത്രി മഹാദേവിയെ നമോ നമഃ. രണ്ട് കരങ്ങളിൽ കൂപ്പിക്കൊണ്ട് ഓം ശ്രീ ഗായത്രി மகாதேவி நமோ நமஹ. ஒரு நிமிஷ நேரம் நல்லா தியானம் பண்ணிட்டு நம்மளுடைய மாதர் வம்சத்தை பிதர் வம்சத்தை எல்லாம் ஹிருதயபூர்வம் வணங்குங்கள், வாழ்த்துங்கள். நம்ம வணங்கணும், வாழ்த்தணும். நம்ம கோவிலில் போனால் சுவாமியை வணங்குகிறோம், சுவாமியை வாழ்த்துறோம். அந்த சுவாமி எங்கே இருக்குது? நம்ம மாதர் வம்சத்திலும் இருக்குது, பிதர் வம்சத்திலும் இருக்குது. வம்சம்னா அது சாமியோட ஆஸ்தானம். நம்ம கும்பிடும் தெய்வத்தோட ஆஸ்தானமாக்கும் வம்சம். சுவாமியோட வம்சத்தில் தான் நம்மளெல்லாம் பிறந்திருக்கிறோம். நமக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்குல்ல, அந்த குல தெய்வத்தோட பாதத்தில் தான் நம்மளெல்லாம் இருக்கிறோம். நம்ம தாத்தா பாட்டியும் நம்ம அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டியும் நம்மளோட குரு பரம்பரைகளெல்லாம் அந்த குலதெய்வத்தை நாடி தான் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் கட்டாயம் நம்மளெல்லாம் வம்சத்தை வணங்குவதும் வம்சத்தை வாழ்த்துவதும் ரொம்ப விசேஷம். அதனால தான் நம்மளெல்லாம் ஒவ்வொரு நாளும் எந்த கைங்கரியம் பண்ணும்போதும் மாதரஸ்மரணையோட பிதருஸ்மரணையோட என்னெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஸ்மரணம் எப்போவுமே நமக்கு வேணும். காரணம் நம்மளோட எல்லாம் வாழ்வுக்கு ஆதாரமான நன்மைகளெல்லாம் நம்மளிடம் வந்து வாழணும்னாலும் நம்மளோட வாழ்வுக்கு அது ஒத்துழைக்கணும்னாலும் நம்ம எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அதெல்லாம் முன்னுக்கு நின்று வரவேண்டிய நன்மைகளை எல்லாம் வரவழைக்கிற மாதிரி இருக்கணும்னாலும் கட்டாயம் நம்மளுடைய ஆராதனா சங்கல்பத்தில் நம்மளோட மாதர் வம்சத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதமும் பித்ருவம்சத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதமும் நிறைவா இருக்கணும். Om Sharavana Bhava. So we start with our mother lineage, father lineage, and the Guru Paramparas, the dynasty of the Guru and the deities. We need to pray that for good 1 minute. And Babaji said, all the mother lineage God and the father lineage, our great-grandfathers and the great-great-grandfathers from our mother lineage and father lineage start from the deity. There is a God, start all this. There is a Guru, start all this. So we are in that feet of their, surrender them, and we have to live like that in our world to succeed everything in our life and get every prosperities, the peace of mind, all the prosperities, all kind of greatness and all the eternal happiness all come from the deep prayers we do from our life, everyday life. And we need to do that every day, and we need to be on the feet of our mother lineage and the father lineage where the God reside, where that started when this creation happened in this world. அதனால் நம்மளெல்லாம் ஒரு நிமிஷம் இல்லை, லைஃப் டைம்
அந்த தியானத்தில் தான் வாழணும். We have to live in that consciousness for the whole of our lifetime. We have to give a gratitude. We need to embrace the God, and we need to pray that very deeply, and we need to be on the conscious of that lineage, mother lineage, father lineage, guru lineage, and the deities. We need to be on the conscious of that all the time, and we need to pray very deeply. വംശ വൃദ്ധികരായ നമഃ. നമ്മളോടെല്ലാം സുബ്രഹ്മണ്യ അഷ്ടോത്തര സേവയിലെ ഒരു വിശേഷമാണ് മന്ത്രം പത്തിനിങ്ങള വംശവൃദ്ധികരായ നമഃ. നമ്മളുടെ എല്ലാം வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சங்கல்பமாக்கும் வம்சவೃದ್ಧி. There is a line in Subramanya Stotra which is Vamsa Vriddhikaraya Namaha, Babaji said, which means for our establishment and the flourishment of our lineage, we need to pray very deeply, Lord Subramanya, and his all come from the Vamsa Vriddhikaraya Namaha, to flourish our lineage, of a mother lineage and father lineage, and to continue in this world until the world exists. We need to pray very deeply who is the Lord Subramanya has give all that facilities and the prosperities to all of us. നമ്മളെല്ലാവരും കുടുംബത്തോടെ വാഴുമ്പോൾ നമ്മളുടെ മികപ്പെരിയ പ്രാർത്ഥന എന്നാ, குழந்தைங்களெல்லாம் நிறைவாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நிறைவானதோடு நிறைந்து வாழணும்னெல்லாம் நம்ம நல்லா கும்பிட்டு இருக்கிறோம்ல. When we are actually living in this world, our deep prayers is for our children need to be content with everything, and they need to have all the prosperity, they need to have a good job, and everything has to be satisfied in their life. That's our deep prayers are. ஒரு கல்யாண விஷயமா இருந்தாலும் அதுவே நம்மளோட பிரார்த்தனை. Even it's a wedding, if something has to happen in our family, like a wedding or the auspicious things has to happen, that's the same prayers we do have, has to happen in a proper way, and all has to be good. ஒரு குழந்தை கிடைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப விசேஷம். Even the child need to be born in our lineage or the family, the same prayers we have. ஒரு குடும்ப வாழ்க்கையோடு இருக்கிற நமக்கெல்லாருக்கும் மிகப்பெரிய ஆனந்தத்தை தருகின்ற சில முக்கியமான விஷயம்தான் ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது, அந்த குழந்தை நல்லா படிக்கிறது, அந்த குழந்தை நல்ல ஒரு பதவி எடுக்கிறது, அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் கண்டுகொண்டு ஆனந்தத்தை அடையணும்னு தான் நம்மளோட எல்லாருடையும் பிரார்த்தனை. When we are in the family life, we all of us are, our prayers that the beautiful child has to be born in our family, that child has to get educated, and the child get educated, then the child has to get the good job, and then the good job and then the child needs to get married, and the child need to have a good family life, and again it's carry on like that. That's our deep prayers are. ஏன்னா நம்மளெல்லாம் நிரந்தரமாக இருந்து வாழ வேண்டிய கோவில் தான் நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்கள், அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்கள், நம்மளுக்கு வாழ வேண்டிய கோவில் தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். So basically Swami is saying what that basic or the fundamental, the very basic foundation for all of these we have created, our mother, father, even the great grandfathers has created like a temple. All this family life should continue. It's like a tree, like a family tree. It has to grow and flourish, and for that we have based that prayers, and we are actually based everything to that. That is our deep prayers are to expand our family with the happiness. அப்போ அந்த ஒரு மந்திரத்தில் இதெல்லாம் அடங்கியிருக்கு. வம்சவೃದ್ಧಿಕರಾಯ நமஹ. That mantra has contained the whole full of meaning of Vamsavriddhikaraya Namaha. நமக்கெல்லாம் வம்சத்துக்கு விருத்தி வேணும். We need that flourishment. We need that flourishment for our lineage. அந்த வம்சவೃದ್ಧಿக்காக தான் நம்ம எல்லாரும் தவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். We are doing the very deep penance for that flourishment of our lineage. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வம்சத்தில் வந்து பிறந்து வாழ்ந்தவங்களோட எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. There are a lot of people who has come to our family and born in our family, and we have got the great blessings. We still have the great blessings in our family, in our lineage. அவங்க கும்பிட்ட தெய்வங்களும் அவங்க கட்டி வச்ச கோவிலும் அவங்களுக்கு கிடைச்ச பிரசாதங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருந்து நமக்கு உதவிகள் செய்வது உண்டு. Even our great grandsisters, all the ancestors who has built the temple and they pray the deities,
and they build the temple and everything. All the blessings are coming through to us. We are still get blessed by that. இன்றைக்கி நம்மளோட எல்லாம் ஜாதகத்தை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளுங்கள்கிட்ட கொண்டு போய் காட்டினா அவங்க எடுத்து சொல்கிறாங்கல்ல, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம சரியாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம்லாம் இருக்கும், குலதெய்வத்தோட எல்லாம் ரொம்ப உறவு கொண்டாடணும், அப்போ தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. உறவு கொண்டாடலைன்னா என்ன சொல்லணும், குலதெய்வம் கோபத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். So when you take your horoscope and show it to the great horoscope, the astrologer who actually calculate all this, and he will tell you, your great-grandparents, your grandparents, your mother and father has the temple and they've been maintaining this temple, and they have the Kuladevata, which is a clan deity, and they will tell you all the blessings are there. But Babaji said we need to look after the clan deity, which is a Kuladevata. We need to pray very deeply and we need to give all the respect and embrace them. Then only we get the blessings. So we got to make sure we do all that through. பிதர்கள் எல்லாம் நல்லா திருப்தியோடு இருக்குது, குருவோட திருப்தி இருக்குது, குலதெய்வங்களோட திருப்தி இருக்குன்னெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க, ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தான் சொல்லுவாங்க. So when you go to the astrologer, they will tell you whether that clan deities and your lineage gurus and all the deities, all the parivara devatas, all your family have prayed through all the deities, they are satisfied with your prayers, and then they will say you don't have to worry about anything, those blessings are there for you. இதெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறோம். All has to be in a very good position, so we need to maintain and then do the deep prayers, then only they can tell you like that. ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நம்மள்ட்ட என்ன சொல்கிறோம், பரிகாரம் பண்ணுங்க, எல்லாம் சரியாகும்னு சொல்கிறேன். If there is any shortage or any kind of problem, they will say you need to do kind of remedy and you need to go to the temples and do all the prayers. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பிறக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் நம்மளுடைய வம்சத்தோட ஆதிபத்தியம் கொண்ட மூர்த்திகளினுடைய ஆசீர்வாதங்கள் தேவை. If you really want to have any kind of wedding or the child has to be born in that family, you need to have a great blessings of the foundations of the deities and the guru's blessings has to be there. Then only it will take place. அதனால தான் നമ്മളെല്ലാവരും நம்மளுடைய மாதൃவம்சம், பித்ருவம்சம், இதெல்லாம் அம்மா மட்டும் இல்லை, வம்சம்னு சொன்னால் அந்த வம்சத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ, யாரெல்லாம் இருந்திருந்தோமோ, இனிமேல் யாரெல்லாம் இருக்க போகிறோமோ அவங்கெல்லாம் அதுக்குள்ளே வரும். So when Swamiji says the Matruvamsa means the lineage of the mother, we are talking about the mother's mother, father, and the great grandfathers and great grandmothers and all the relatives who were there, and also all the lineage of the gurus, whoever was in the family, even the families are going to come in the future. We have to think about them, and we need to do the prayers when we pray. Then only all the lineage will get flourished. மாதൃவம்சத்தையும் பிதൃவம்சத்தையும் எல்லாம் எப்போவுமே நம்ம வணங்கணும், வாழ்த்தணும், அந்த சம்பிரதாயங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும். So that's why we need to praise and pray and embrace and for the mother lineage and the father lineage, and we need to be very close to them too. இந்த காயத்ரி மகாமந்திரெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். சொல்லி பூர்த்தி பண்ண உடனே ஒரு நிமிஷம் கும்பிடுங்கோ, மாதൃவம்சத்தை கும்பிடுங்கோ, பிதൃவம்சத்தை கும்பிடுங்கோன்னு சொல்கிறோம்ல, அப்போல்லாம் அம்மாவை நினைக்கணும், அம்மா மூலியம் அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். So when we say, when Babaji just finished the Gayatri mantra and he said think about your mother lineage and father lineage, when you think about the mother, and all the connection will be there for you. So you need to do the deep prayers for the mother lineage and the father lineage. So the mother connection is going to be there for you when you deeply pray. ஒரு விளக்கேற்றி வச்சா அந்த வெளிச்சம் எல்லா இடமும் பரவுற மாதிரி அம்மாவை நினச்சா அம்மாவோட வம்சத்துக்கு அந்த சங்கல்பம் அப்படியே நிறைவாக போகும். When you light the lamp, the actual light spread across to the room or the place. Similarly, when you think about the mother and pray, the prayers should reach every single member on that family, on the lineage. நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு மந்திரத்தை வச்சுட்டு எல்லாருக்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ணலாம். So if I would take a great example, he said there is a phone and you got the mobile phone, you can connect to the whole world. Similarly,
when you pray your mother, you can connect all the family members of your mother comes on the lineage. நம்ம வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறவங்களோட எல்லாம் நம்பர் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்குறோம்ல ஒரே மொபைலில். அந்த மொபைலை நம்ம நல்லா சார்ஜில் வச்சுக்கிட்டு அதை சரியான விதத்தில் உபயோகம் பண்ணுனா தேவையான நேரத்தில் நமக்கு யாரோட வேணுனாலும் கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுல்ல. So when you have a mobile phone and you have all the numbers of people you want to talk to, as long as you put that in charge and keep them in a good condition, you can use that when you need it, and you can call the people and you can talk to them. Similarly, when you do the deep prayers and be remembering all of your family members like your mother's lineage and father lineage, you need to pray them deeply and embrace them all the time. Then you can connect to them and get the great blessings too. நல்லா கும்பிட்டு அம்மாவை நினச்சா போதும். As long as you pray very deeply and think about your mother, that is more than enough. உங்கள் மாதர் வம்சமே அப்படியே புஷ்பவிருஷ்டி பண்ணுவாங்க. And also, when you do that, your mother lineage will bless you with all the flowers. நம்மளுடைய பித்ரு வம்சம் அப்படி தான். Similarly, the same with the father's lineage. எப்போவுமே அப்பாவோட பரம்பரை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். Similarly, your father lineage are very, very important indeed. சொல்லுவாங்கள்ல, வம்சத்தோட நாசத்திலிருந்து கூட அந்த வம்சத்தை காப்பாற்றுவதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். Even there are some kind of destroyed family and disconnect, and through that some kind of ill effect, and we come here to fix all that back with the blessings. That's one of the reason we are here. சில பாபங்கள் வம்சத்தையே சில நேரங்களில் அழிக்கிற மாதிரி வரும். There are some sins has been committed by some of the lineage people, and it's going to destroy that whole lineage. So we have to be careful. നമ്മളെല്ലാം നടത്തുന്ന ഒவ்வொரு ആരാധനകളും നമ്മുടെ വംശത്തിൽ இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதுண்டு. So whenever we do the deep prayers, and it will put back all the sins has been committed, and it will give us all the blessings for that whole lineage of the family. Through the deep prayers we can achieve that. யார் விட்ட பிள்ளைகளினால அனுபவிக்கிற தண்டனையாக இருந்தாலும் சரி, அந்த தண்டனையின் மூலியம் அழிவதுண்டு வம்சம் சில நேரங்களில். If somebody made a mistake on your mother lineage or the father lineage, and then the lineage sometime it got disconnect and get destroyed, it happens sometime. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரமாக்கும் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிற விளக்கிலிருந்து நம்ம செய்கின்ற எல்லா சேவைகளும். To cure all that, for the remedy for that is when you light the lamp and we do the deep prayers, that's all get fixed in the lineage. என்ன நம்ம வம்சம் எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கணும். So the lineage has to be flourish and he has to be in a very auspicious position. பித்ருக்கள் திருப்தியோடு இருக்கணும். All the ancestors and all the Pitru world has to be with a contentment. குரு குலகுரு சங்கல்பம் எல்லாம் திருப்தியாக இருக்கணும். Also the Guru, Paramparas and all the clan of the Gurus has to be satisfied and has to be in a blessing mode. அதனால தான் குலதேவதைகள் திருப்தியாக இருக்கணும். That's why all the clan deities has to be in a contentment. அதனால தான் நம்ம காயத்ரி மந்திரம் எல்லாம் சொல்லும்போது சொல்லும்ல, பித்ரு தேவதா பிரீத்தியர்த்தம், ரிஷி தேவதா பிரீத்தியர்த்தம், சர்வ தேவதா பிரீத்தியர்த்தம், இது காயத்ரி மகாமந்திர சேவா ஆரம்பம். அது ஆரம்பிக்கும் போதும் அது பூர்த்தி செய்யும் போதும் சொல்கிறோம்ல. ஏன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு சேவை, இப்போ காயத்ரி மகாமந்திரம் கூட ஒரு சேவை தான். அந்த சேவை கூட நம்ம எந்த சங்கல்பத்தில் செய்கிறோம்? பித்ரு தேவதா பிரீத்தியர்த்தம், நம்மளுடைய பித்ருக்களெல்லாம் பிரீத்தி ஆவணம். நம்ம செய்கின்ற இந்த யக்னத்தினை கொண்டு அவங்களுக்கு கூட துரிதங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ அந்த துரிதத்திலிருந்து அவங்களுக்கு கூட விமோசனம் கிடைக்கும் நம்ம செய்கின்ற சேவைகளினாலே. So when Swami started with the Gayatri mantra, he said a few words like Pitru Devada Prityatam
and Rishi Devada Prityatam, Sahalada Sarva Devada Prityatam. That means the ancestors has to be appeased, and the Rishi world has to be appeased, and the Devadas world has to be appeased. When we chanting mantra, whether on the beginning or the end, in the end as well, we always say that to appease them. Even there is a shortage or there is an ill effect on that lineage for that Rishi Paramparas or the ancestors, the mantra we pronounce, the Gayatri mantra we pronounce, is going to cure that, and there's going to be a remedy for them too. அதே மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, சர்வ துக்க துரித நிவாரணார்த்தம் இது காயத்ரி மகாமந்திர சேவாம். When we say the Sarva Dukkha Nivaranartham, means all that ill effect and all the problems and all the hardships has to remove through our prayers and pronouncing the Gayatri mantra. அப்போது அந்த ஒரு சிறிய அளவில் இருக்கிற ஸ்லோகத்தோட பவர் பார்த்தீங்களா? You see the power of the Gayatri mantra, Swamiji says. இப்போ நம்ம காயத்ரி மந்திரம்னு இல்லை, நம்ம சொல்லுகின்ற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் நிச்சயமாக நம்மளுடைய எல்லாம் வாழ்க்கைக்கு வெற்றி தர வேண்டிய வழிகளெல்லாம் திறக்கப்படும். So he said, not only the Gayatri mantra, every word we utter, as long as it's a good word and the soft words coming out of your mouth, that is going to be the remedy for all the problems to be removed from our life. திரு உள்ளத்திலிருந்து திரு ஒளியை ஏற்றுகின்றது போல உண்டாவணும் வார்த்தைகள் எல்லாம். Every word we utter has to come from the heart, and he also has to light that lamp in our face. நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்கும்ல. When you light the lamp, that place is going to get light. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த விளக்கு மாதிரி. So every word we utter is similar to that lamp we light. எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. And also he has to give a light to all of them. அதான் திருமந்திரம். As well as called the mantra, which is Tirumantra. மகான்களெல்லாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் திருமந்திரமாக தான் இருந்தது. Every word of lineage people utter is all has been a mantra for all of us. அதுதான் புஸ்தகத்தில் பதிச்சு வச்சு இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். That's one of the reason all the textbook we read is similar to that. இப்போ சாய் சரிதம் எல்லாம் ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, பகவான் சிரடி சாய்பாபாவோட, அந்த புஸ்தகம் கூட நீங்கள் நல்லா சங்கல்பம் பண்ணி ஒரு 7 நாளைக்கு படிச்சிங்கன்னா அதிலிருந்து கூட புண்ணியம் கிடைக்குதுல்ல. In the history of Shirdi Baba, there is a book there. You take the sankalpa and you do that in 7 days. You will get all the problems removed from your life, and a lot of people has experienced that. That's also mantra. நல்லது சொன்னாலும் புண்ணியம்தான், நல்லது கேட்டாலும் புண்ணியம்தான், நல்லது படித்தாலும் புண்ணியம்தான், படித்த நன்மைகளை பாடி புகழ்த்தி கொண்டு நடந்தாலும் புண்ணியம்தான், எல்லாத்திலிருந்தும் புண்ணியம்தான் கிடைக்கும். Whatever you utter, whatever you heard, whatever you studied, everything is belong to accumulate that good great merits, which is punya, Babaji said. திரு ஒளியாய் இந்த திருத்தலத்தில் நம்ம நிறைந்து வாழ்வதற்கு திருவார்த்தைகள் எப்பவுமே நம்மளுக்கு உணர்வை தருகின்றது. If you want to be a beacon light in this world, and all the word you utter, that will help you to become a beacon light in this world. அதுதான் மந்திர சாதனா இடைவிடாம ஜபம் பண்ணுங்க. That's one of the main reason Babaji asking all of us to chant the mantra without a failure every minute. நமக்கு ஜபம் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் மனசு இருந்தால் அந்த ஜபத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். If you really have a heart to utter the mantras, the japas, then we can achieve a lot of things in our life. தடைகளை நீக்கி விடுவதும் தேவையானதை காட்டித்தருவதெல்லாம் மந்திர சாதனையின் மூலம் நடக்கும். It will remove all the obstacles in your life, and also it will point out the victory in your life. அதனால தான் நம்ம இப்போ காயத்ரி மந்திரம்லாம் சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் நம்ம பிதர்லோகத்துக்கு கூட ரொம்ப
திருப்தியை கொடுக்குது, குருவுக்கு திருப்தியை கொடுக்குது, குலதெய்வங்களுக்கு திருப்தியை கொடுக்குது. நம்ம எங்கே இருந்து சொன்னாலும் சரி, லண்டன்லேருந்து சொன்னாலும் என்ன, அமெரிக்காவிலேருந்து சொன்னாலும் என்ன, இந்தியாவிலேருந்து சொன்னாலும் என்ன, காட்டுக்குள்ளே இருந்து சொன்னாலும் வீட்டுக்குள்ளே இருந்து சொன்னாலும் எங்கே இருந்து சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் எல்லா இடத்துக்கும் தானே பரவுது. So when you're doing the Gayatri mantra, it will appease the ancestors world and the Rishi world and the Devadas world. No matter wherever you are, whether in your jungle, whether in the town, whether you're home, whether you're in place, whether you're in temple, it is still going to spread across in this world. That mantra will absorb by this nature and give you all the blessings. கோவிலில் இருந்து சொன்னாதான் கடவுளுக்கு கேட்கணும்னாலாம் நம்ம நினைக்கக்கூடாது. You don't need to think you have to pronounce a mantra in the temple. You don't need to do that. நம்ம வீட்டில் இருந்து நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டில் இருந்து கேட்டது கூட நமக்கு கிடைச்சிருக்கு தானே. There are times we actually ask and pray very deeply to the God from home, from the puja room. We still achieved and we have received everything from the God, didn't we? அப்போ நம்ம என்ன சொன்னாலும் அது நல்லதாக சொன்னால், அது நிறைவாக சொன்னால், அது நிம்மதியை காக்கும் விதத்தில் சொன்னால் நிச்சயமாக அது ஒரு திருமந்திரம் தான். As long as you utter the good words and contentment with the words and also pronounce with the good manner, that's also equal to mantras. அதனால் காயத்ரி மந்திர சேவையெல்லாம் ரொம்ப நல்லது. So the Gayatri mantras is always good for you. இதெல்லாம் மனசு வச்சு செய்யணும். You really have to pronounce the mantra with full of soulfully and heartfully. உங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் தீட்சையாகவே கைகூடி இருக்கின்றது. So Babaji has given us as a diksha. This Gayatri mantra has been given by Babaji to all of us like a initiation. அதனால் காயத்ரி மந்திர சேவா இந்த மாதிரி உங்களால் என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடிகின்றதோ அதெல்லாம் கற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு அதை பாடி புகழ்த்தி கொண்டு இருக்க முடிகின்றதோ அந்த அளவுக்கு பாடி புகழ்த்தி கொண்டு உங்களோட பணிகளில் நீங்கள் நிறைவாக வாழணும். So all the mantras you should learn. Babaji said whenever you got chance, learn all the mantras and utter all the mantras, do the japa and all the mantras pronounce, and then you need to carry on with your life like that. Then only your life will be very blissful. ஏதாவது ஒரு புராணமும் பக்கத்திலே வச்சிடுங்க. And have the holy textbook by the side of it. போகிற நேரத்தில் அதிலிருந்து ஒரு 10 வரிசையை படிச்சுட்டு படுத்து பாருங்க. Before you go to bed, by the bed cabinet, you can have the holy textbook and just read the 10 lines or 10 pages of that Babaji saying. நம்ம கேட்டு படிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் பார்த்து படிக்கிறதுக்கு கூட நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கணும். There are times we hear good things through the satsangs and through the videos and that, but we need to give and allocate the time to read the holy text words and holy textbooks. வாசிச்சு படிக்கிற ஒரு பழக்கம் நம்மள்ட்ட கொஞ்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. As long as you got the habit to read and absorb, that is always a good habit. இப்போ அந்த பழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. Now the habit is gone away from all of us. பெரிய ஒரு மேட்டராக இருந்தால் அது வாசிக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன மேட்டர்ஸ் தான் இப்போ நமக்கு படிக்கக்கூடியதாக இருக்குது. There are times we used to study all the big holy textbooks and that. Now we don't even have the time. Babaji is saying, even it's a small book, we don't have the time to read all that. നമ്മൾ ഒരു பெரிய கிரந்தத்தை எடுத்து இப்போ ஸ்கந்த புராணத்தை எடுத்துட்டு அது ஒரு நாளைக்கு நம்ம படித்து முடிக்க முடியாது. அது 10 வருஷம் எடுத்துகிட்டு படித்தா போதும், டைம் இருக்குது தானே. அப்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லைன் படித்தாலே போதும். Swami is saying, if you take the Skanda Purana, which is a holy textbook written by the Kathirgaama Sivacharya, that holy textbook, Babaji said, you can read it for 10 years. We have got time. Even you read one page per day, that is more than enough. மகான்களெல்லாம் லைஃப் டைம் எடுத்துட்டு தான் அப்படியான புராணங்கள்லாம் உருவாக்கியிருக்கு. The saints and sages have intake that light for their whole lifetime. Then only they have written the holy textbooks. கொஞ்சம்
படுக்க போகிற நேரத்தில் சாமியை கும்பிட்டு சாமியோட விபூதியெல்லாம் பூசிக்கொண்டு அந்த தெய்வீகமான ஒரு நிலையை உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் புராணங்களெல்லாம் படித்து தியானத்தோடு நம்ம தூங்கணும். So Swami is saying when you go to bed at night, you should have apply the holy ash and pray very deeply. Pray read a few lines of the holy textbooks, and then with a peace of mind, with that remembering of the God, then only we should sleep like that. படுக்க போகிற நேரத்தில் பாலெல்லாம் குடிச்சு படுத்தா அந்த குடித்த பாலோட எனர்ஜி காலையில் எழும்புற நேரத்தில் முகத்திலும் கண்ணிலெல்லாம் தெரியும் தானே. So when you're drinking a milk before you go to bed, the strength you have intake through the milk, that's going to be the strength for you in the morning, and you can see that on your face. You have got a lot of strength today. Physically நமக்கு ஒரு அழகு வரும். Then through that you get the beauty through that physique. ஆனால் கொஞ்சம் சாமியில் நல்லா கும்பிட்டு நல்லா கொஞ்சம் விபூதியெல்லாம் பூசி கொஞ்சம் திரு மந்திரங்களெல்லாம் சொல்லி கொஞ்சம் புராணத்திலிருந்து ஒரு 4 வரிசையெல்லாம் படித்து அப்படியே நல்ல தியானத்தோடு படுத்து எழும்பி பாருங்கள், உங்கள் லைஃபுக்கே ஒரு பியூட்டி வந்திருக்கும். So Swami is saying before you go to bed, apply holy ash on your forehead and chant some mantras and read the holy textbooks and go to bed remembering the God. And then when you wake up in the morning, if you carry on doing that, your life will be very blissful and you can see the tremendous change in your life. You can transform that yourself. எதை நம்ம உள்ளத்தில் வச்சுருக்கிறோமோ, எதை நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிறோமோ, எதை நம்ம தலைக்கு மேலே வச்சுருக்கிறோமோ, அதுதான் நமக்குள்ளே தெரியுது. Whatever you uplift and raise and elevate in your life, that is going to reflect on your face. ஸ்கந்த புராணமோ, ராமாயணமோ, மகாபாரதமோ, சாய்ச்சரிதமோ, ஏதாவது விசேஷமான புராணங்கள் பக்கத்தில் வச்சு படுத்தா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்குள்ளே ஏறி வருகிற மாதிரி உண்டாகும். So if you really read the Skanda Purana or Ramayana or any kind of holy textbooks you're going to read through, you're going to absorb all of that and then you'll have a blissful life. அதே நேரத்தில் மொபைல் எல்லாம் பக்கத்தில் வச்சு படுத்தா அதுக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் தான் வரும் கனவில். Really leave your mobile phone next to it and then all the applications in that mobile phone is going to come to your head. இப்போல்லாம் எப்படின்னா அதை பார்த்துக்கொண்டு அதுக்குள்ளே தூங்குற மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது. Nowadays people are going inside the mobile and they are sleeping with those memories only. தூக்கம் உச்சந்தலையில் ஏறுற வரைக்கும் அதில் தான் இருக்குது மனசும் புத்தியும் சரீரமும் எல்லாம். Until you get the deep sleep, your mind and your heart is actually inside that mobile phone. அப்புறம் தூக்கத்தில் அதுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் வருவாங்க. So then only whoever you are watching in that little phone, all has to come in your dream. அப்புறம் காலையில் எழும்புனா அதுக்குள்ளே இருக்கிறவங்க நினைக்கிறது தான் நடக்குது. So when you wake up in the morning, whatever you have seen through that mobile, that is going to happen to you. இப்போ நம்ம சயனம்ன்றது அது ஒரு தியானமாக இருக்கணும். So sayana means the deep sleep you do, it has to be equal to the meditation. தூக்கத்திலிருந்து எழும்புற நேரத்தை விட முக்கியம் தூக்கத்துக்கு போகிற நேரம். You have to give an importance to the time you go to sleep, not the waking up time. தூக்கத்துக்கு போகிற ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். The time you go to sleep, that is a very important time for all of us. அதுக்கு தான் லயம்னு சொல்கிறோம். That's what's called layam, that's the merging. இந்த பிரம்மத்தோடு நம்ம ஒன்று கூடுகிறோம். That's the time you actually merge with the divine. ஊர்ஜத்தை அடைய போகின்றோம். And that's why we get the higher position and get that energy. சக்தியை சாதிக்கப் போகின்றோம். That's the energy we intake through that. இந்த தூங்க போகும்போது நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் தூங்கி எழும்புறப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. When you go to bed, you're very tired. When you wake up in the morning, you will get charged up again. ஒரு 10 நிமிஷம் தூங்கினாலே நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். Even you go for sleep for 10 minutes, you will get that experience.
தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினா தான் அந்த வித்தியாசம் தெரியும். தூங்கிக்கொண்டே இருந்தால் அந்த வித்தியாசம் தெரியாது. If you go for sleep for a certain time, you can get that energy and you can feel the energy. If you keep on sleeping as your habit, then you wouldn't feel that. இப்போது அந்த நித்ரைக்கு ரொம்ப மகத்துவம் இருக்குது. அதில் 3 பாவம் இருக்குது நித்ரையில். There are 3 kind of a position for the sleep we do. First, nidra varum. First you get the sleep. Apparam sugha nidra varum. And the second one you get the comfort sleep. Apparam yoga nidra varum. The third one is a yoga nidra. Adha vidiya kaalayile. That's the early morning one. Sugha nidra ardha jamathile. The one in the midnight is the comfort sleep. அப்புறம் யோக நித்ரா பிராமண முகூர்த்தம் ஆரம்பிக்கும்போது வரும். Then when the Brahmana Muhurta start, the yoga nidra, the yoga sleep. நித்ரையில கண்ட கனவுகள் எல்லாம் பலிக்கும்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. You know, there are people say when you dream that it's going to come true. யோக நித்ரா நம்ம அவதரிக்க போறோம். So when you go into that yoga nidra, yoga sleep, then that's the time you're going to get everything. நித்ரையும் நித்ரை சரியாக இருக்கணும்னாலும் சுகநித்ரை சரியாக இருக்கணும்னாலும் யோக நித்ரை எல்லாம் சரியாக இருக்கணும்னாலும் தியானத்தோடு தான் அந்த நிலைக்கு நம்ம போகணும். So when you go to deep sleep and all these 3 stages Swami just talk about, the sleep and the comfort sleep and the yoga sleep, all these need to be correct in a line, in lineage, on the line. So you need to go to sleep with a very deep prayers. சங்கடத்தோட தூங்காதே. You need to go to sleep with a peace of mind, not with the problems. சண்டை பிடிச்சுக்கிண்டு தூங்காதே. Then you should not fight with the people and go to sleep. சாதனையோடு தூங்கணும், சந்தோஷத்தோடு தூங்கணும். You need to go to sleep with the deep prayers and you need to go to sleep with the deep penance. அப்பதான் நமக்கு சுகநித்ரையும் யோக நித்ரையும் ரொம்ப வெளிச்சத்தை காட்டும். Then only the comfort sleep will come to you, and also the comfort sleep and the yoga sleep will show you the light. அதுக்காக நம்மளெல்லாம் நல்லா ஒவ்வொரு செகண்ட்லும் அந்த ஈஸ்வர ஸ்துதி நமக்குள்ள நிறைவாக இருக்கணும். So for that, the remembering of the God and chanting mantras, and we have to based on that all the time. நல்லா ஈஸ்வர ஆராதனா மந்திர சாதனை எல்லாம் நிறைவாக இருக்கணும். We need to pray very deeply and chanting mantras all the time with the contentment. எல்லாத்துக்கும் மேலே நம்ம உணர்வோடு இருக்கணும். இந்த சேவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கானது தான். நம்மளை வாழ வைக்கிறவங்களை வாழ வைக்கும் விதத்தில் நம்ம சேவித்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கானதெல்லாம் நம்ம இருக்கும் இடத்துக்கு நம்மளை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். So we need to live with the realization only. Whenever we are uplifting that dharma, which is the righteousness, and we need to be on the conscious of the righteousness, then only we give and we take and we live in that position. அதான் பாபா முதல்ல சொன்னேன், நிறைவானதோடு நம்ம சக்தி அடையணும். We need to be content and we need to be with the content. Then only we can reach heights. அதுக்காக நம்மளெல்லாம் ஆத்மா ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆத்மா ஆராதனையின் மூல்யம் நம்மளால் முடிகிற அளவுக்கு ஒளியை காட்டணும். ஒளியை காட்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை உயர்த்துவதற்கென்று பயணித்து கொண்டே இருக்கணும். So therefore we need to be in a very deep prayers, we need to be in the service, and also we need to show the light to the others, and we need to live on the path all the time. நம்ம சிவசிவா சிவசிவான்னு சொன்னாலே நம்மளுடைய பிதர்களுக்கும் கதி கிடைக்கும், நம்ம குருவோட ஒளியும் நமக்கு கிடைக்கும், குலதெய்வங்களுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கும். When you say chanting mantra Shiva Shiva, all our ancestors will get the liberation, and also you get the blessings of the Guru, and also we get all the blessings through everything
through our lineage. നമുക്കെല്ലാവർക്കും കണ്ണിருக்கு. We all have an eyes. കണ്ണ് തെരിയണമെന്ന് ഒരു വെളിച്ചം വേണമെന്ന് നമ്മൾ നമ്പുவோம். If you really want to see through your naked eyes, there should be a light, and we need to believe that. കണ്ണുக்கு பார்வை இல்லை, ஆனால் ஒரு வெளிச்சத்தோடு இருந்தால் தான் அதுக்கு பார்வை இருக்கு. The eyesight will work for you when the light is there. കണ്ണ് വെളിച്ചത്തെ കാട്ടുവതല്ല, വെളിച്ചം தான் കണ്ണை കാട്ടുவது. You can't see anything without the light. The light is the one give you the light for your eyes. വെളിച്ചമില്ലാத இடத்துல போய் நின்னா கண்ணு தெரியுதா? If you really go into the dark place and darkness, and you wouldn't see anything. வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு கண்ணு பார்த்தாதான் கண்ணு தெரியுது. So when you're actually seeing through your naked eyes, when there is a light, then only you can see things. അപ്പോൾ വെളിച്ചത്തെ ഏറ്റി വെച്ചിട്ട് തന്നെ കണ്ണോட മഹിമയെ ഉണരണം. So you need to light the lamp, then only you can realize the power of your eye. വെളിച്ചത്തെ ഏറ്റി വെക്കാമേ കണ്ണെ പറ്റി നമ്മൾ பேச முடியுமா? If you can't light the lamp, you can't talk about your power of your eye. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். Our life is like that. நம்ம வாழ்க்கைக்கானதை உயர்த்தி வைக்கணும். We have to uplift whatever we need is important in our life. அப்பதான் நமக்கு வாழ்க்கையின் மகிமை தெரியும். Then only we can understand the greatness, the power of our life. வாழ்க்கைக்கான விளக்கு தான் ஈஸ்வரன். So the lamp is equal to the God, which is God. கடவுளை நம்புங்கோ. We have to believe the God. கடவுளோடு வாழுங்கள். We need to be with the God and live with the God. கடவுளால கிடைக்கிறதை கொண்டு ஆனந்தத்தை அடையுங்கள். Whatever you receive from the God, you need to be happy and live with the happiness. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwarah, Guru Sakshat Parabrahmam, Tasmai Sri Gurave Namaham. സർവമംഗളമംഗല്യേ ശിവേ സർവാർത്ഥസാധികേ ശരണ്യേ ത്രയംബികേ ഗൗരി നാരായണീ നമോസ്തുതേ. இப்போது ஸ்ரீ புவனேஸ்வரி அஷ்டோத்தர சதநாமாவலி மகாமந்திர சேவையும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அஷ்டோத்தர மகாமந்திர சேவையும் நம்ம நிறைவாக செய்வோம். எல்லாரும் நல்லா கும்பிடுங்க. Pray very deeply. Swami is going to do the Bhuvaneshwari Ashtotra and the Subramanya Ashtotra. வம்ச விருத்திக்காக கும்பிடுங்கள். Please pray for your flourishment of your lineage. ஓம் பாலாம்பிகாயே நமக, ஓம் பாலபத்ராயே நமக, ஓம் திருமாந்தாம் குந்தலமே ஸ்ரீ மயிலாடும் குந்தலமே ஸ்ரீ நயனாதேவ நாகபூஷணி ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியே நமக. ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரியே நமக, ஓம் ஏகாரரூபாயே நமக, ஓம் பவாயே நமக. ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரியே நமக, ஓம் ஏகாரரூபாயே நமக, ஓம் பவாயே நமக, ஓம் சர்வமங்களாயே நமக, ஓம் அஷ்டைஸ்வர்யப்பிரதாயின்யே நமக, ஓம் அம்பிகாபுரவாசின்யே நமக. ஓம் சுப்பிரமணிய ஹிருதயாய நமக, ஓம் யோகித்யாய நமக, ஓம் முனிசம்சேவ்யாய நமக, ஓம் வேதாந்தலக்ஷணாய நமக, ஓம் நவார்ணமனஸ்துதாய நமக. ஓம் வாக்பீஜஸ்வரூபிண்யே நமக, ஓம் காமபீஜஹிருதயாய நமக, ஓம் இந்துநாதஸ்வரூபிண்யே நமக, ஓம் ஷோடசபத்ரநிலயாய நமக, ஓம் திரிகோணமத்தியநிலயாய நமக, ஓம் ரதத்ரயஸ்வரூபிண்யே நமக, ஓம் மங்களேஷஜனன்யே நமக, ஓம் சனகாதிமுனிஸ்துதாய நமக, ஓம் சாந்திஸ்வரூபிண்யே நமக, ஓம் சிவசரீரிண்யே நமக, ஓம் வைத்தியநாதகிரஹண்யே நமக, ஓம் ஏகாம்பரசரீரிண்யே நமக, ஓம் കമലാലയവാസിന്യേ നമഃ, ഓം പാണ്ഡ്യരാജസ്തുതായ നമഃ, ഓം മാർക്കണ്ഡേയവരപ്രദായ നമഃ, ഓം പുണ്ഡരീകപുരാധീശായ നമഃ, ഓം ബിൽവവനപ്രിയായ നമഃ, ഓം ശിവതാണ്ഡവസാക്ഷിണേ നമഃ, ഓം ശിവപ്രസാദസമ്പന്നായ നമഃ, ഓം ശിവശൈലകുമാരികായ നമഃ, ഓം ശിവാനന്ദരസവർണായ നമഃ, ഓം ശിവാനന്ദരപുരവാസിന്യേ നമഃ, ഓം ശിവസാമ്രാജ്യദായിന്യേ നമഃ, ഓം ശിവാനന്ദരസാധാരായ നമഃ, ശിവഗൗരിയേ നമഃ, ഓം ശിവഭോഗദായ നമഃ, ഓം ബ്രഹ്മപൂജിതായ നമഃ, ഓം ദിവ്യസുന്ദരേ നമഃ, ഓം പത്മവാസിന്യേ നമഃ, ഓം വേദസ്വരൂപായ നമഃ, ഓം കുമാരജനന്യേ നമഃ, ഓം ഇന്ദുസ്വരൂപിണ്യേ നമഃ, ഓം ശരണാഗത രക്ഷണായ നമഃ, ഓം അനുഗ്രഹപ്രദായ നമഃ, ഓം ചന്ദ്രലോകവിഭൂഷിതായ നമഃ, ഓം സർവ്വലോകവിശങ്കരേ നമഃ, ഓം സുരാസുര നമസ്കൃതായ നമഃ, ഓം മൂലാധാരകതായ നമഃ, ഓം സുഷ്മനാദ്വാരമധ്യായ നമഃ, ഓം ചതുർവർഗബലപ്രദായ നമഃ, ഓം ആത്മാരാമായ നമഃ, ഓം പഞ്ചദശാക്ഷരേ നമഃ, ഓം മണിപൂരകസുന്ദരായ നമഃ, ഓം ആധാരശക്തിരൂപിണ്യേ നമഃ, ഓം ആർത്തജനരക്ഷിണ്യേ നമഃ, ഓം ആര്യാഗണസ്തുതായ നമഃ, ഓം ആര്യാവർത്തനിവാസിന്യേ നമഃ, ഓം ആദ്യാന്തശിവരൂപായ നമഃ, ഓം ആദിതത്വപ്രകാശായ നമഃ, ഓം ശ്രീവിദ്യാമന്ത്രരൂപായ നമഃ, ഓം ചതുർവേദാന്തവേദ്യായ നമഃ, ഓം ശ്യാമളവിടവാസായ നമഃ, ഓം മഹാമായാസ്വരൂപായ നമഃ, ഓം രക്തമന്ദിരവാസായ നമഃ, ഓം മല്ലികാധാമഭൂഷായ നമഃ, ഓം മന്ദാകിനീസ്വരൂപായ നമഃ, ഓം മൗക്തികാഫലകരായ നമഃ, ശിവവാമാംഗസംസ്ഥായ നമഃ, ഓം ഗജാസ്യുഗോപാലിന്യേ നമഃ, ഓം സംസാരരോഗനാശിന്യേ നമഃ,
ഓം വീണാഗാനപ്രവീണായ നമഃ. ഓം കോണത്രനവിഷ്ടായ നമഃ. ഓം മൂലമന്ത്രസ്വരൂപായ നമോ. ചിദഗ്നിഭൂതദേഹായ നമോ. ശിവശക്തിക്യവേഷായ നമഃ. ഓം ശാശ്വതൈശ്വര്യസുഖതായ നമഃ. ഓം തുഷാരഗിരി നിവാസായ നമഃ. ഓം ശിവമാനസകം സിന്യേ നമഃ. ഓം ശിവമാനസകം സിന്യേ നമഃ. ഓം സ്വർണ്ണത്താടങ്കശോഭിതായ നമഃ. ഓം ദാഢീമിവിതരത്നായ നമഃ. ഓം ശംഖഗ്രീവായ നമഃ. ഓം ബടപത്രോദരായ നമഃ. ഓം ഹേമഭൂഷിതവിഗ്രഹായ നമഃ. ഓം സൗന്ദര്യഗുണസംയുധായ നമഃ. ഓം ജലാന്തരമഹാപീഠായ നമഃ. ഓം പൂർണ്ണഗിരി പീഠവാസിന്യേ നമഃ. ഓം ചതുഷ്ഷഷ്ടികലാത്മികായ നമഃ. സർവദോഷവിനാശിന്യേ നമഃ. മന്ദസ്മിതാമുഖാംബുജായ നമഃ. ഓം കല്യാണനിലയായ നമഃ. ശുഭലക്ഷണസമ്പന്നായ നമഃ. ശുഭസൗഭാഗ്യനിലയായ നമഃ. ശുഭസൗഭാഗ്യനിലയായ നമഃ. ദക്ഷാദ്വാര വിനാശിന്യേ നമഃ. സദാശിവകുടുംബിന്യേ നമഃ. സച്ചിദാനന്ദലക്ഷണായ നമഃ. ചന്ദ്രമണ്ഡലവാസിന്യേ നമഃ. ഓം കളഭാക്ഷിണ്യേ നമഃ. ഓം ദുരിതാപഹായ നമഃ. സർവസ്വതന്ത്രായ നമഃ. മതംഗകുലഭൂഷണായ നമഃ. മതംഗമുനിസംപൂജ്യായ നമഃ. ഓം ഗതംഭാരണ്യനിലയായ നമഃ. ഓം കാമകോടീപീഠസ്ഥായ നമഃ. ഓം മനോവാചാമഗോചരായ നമഃ. ഓം ശരണാഗതരക്ഷിണ്യേ നമഃ. ഓം ഹ്രീംകാരപീഠസ്ഥായ നമഃ. ഓം ഹ്രീംകാരശാന്തനിലയായ നമഃ. സർവമംഗളമാംഗല്യേ ശിവേ സർവാർത്ഥസാധികേ ശരണ്യേ ത്രയംബികേ ഗൗരി നാരായണീ നമോസ്തുതേ. സുബ്രഹ്മണ്യായ നമഃ. ഓം സുബ്രഹ്മണ്യായ നമഃ. ഓം സുബ്രഹ്മണ്യായ നമഃ. സർവമംഗളമാംഗല്യേ ശിവേ സർവാർത്ഥസാധികേ ശരണ്യേ ത്രയംബികേ ഗൗരി നാരായണീ നമോസ്തുതേ. ആദിപരാശക്തിയേ അഖിലാണ്ടേശ്വരിയേ അന്നപൂർണേശ്വരിയേ ശ്രീ ഭുവനേശ്വരീ ദേവിയേ നമഃ. ഓം ബാലാംബികായ നമഃ. ഓം ബാലഭദ്രായ നമഃ. ഓം തിരുമാന്ധാം കുന്നിലമ്മേ ശ്രീ മയിലാടും കുന്നിലമ്മേ ശ്രീ നൈനാദീവ് നാഗഭൂഷണി ശ്രീ ഭുവനേശ്വരി ദേവിയേ നമഃ. ആദിപരാശക്തിയേ നമഃ. എല്ലാവരും ശ്രീ സുബ്രഹ്മണ്യ സ്വാമി நல்ல பிரார்த்தனை செய்யுங்கள். நம்மளுடைய வம்சம் என்றது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தில் தான் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கு. மேலும் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் தான் வாழப்போகின்றது. அதனால தான் சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்திலே சுப்பிரமணிய சுவாமியோட திருவருளால் தான் வம்சவிருத்தி உண்டாகும். அதனால தான் இன்னைக்கு பாபா உங்களுக்கு வம்சவிருத்தியை பற்றி ரொம்ப உயர்த்தி ஓதி கொடுத்திருக்கின்றேன். அந்த வம்சவிருத்தியை நம்ம எப்போவுமே முன்னிறுத்தி தான் எல்லா கைங்கரியங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். So Babaji is going to chant the Subramanya Ashtotra. Swamiji has explained that flourishment of our lineage. Mainly the planet Mars is the one foundation and give all prosperities and the facilities to this world for all the living beings, and he has been given by the planet Mars, and also for the future and the present the planet Mars is giving all the facilities and the prosperities to this world. For that Lord Subramanya is the chief in command for that. So he is in the on the line of that mantra. He says Vamsavrittikaraya Namaha. Babaji was talking about that earlier and given all the explanation regarding that. So which is very, very important indeed for the flourishment of our lineage is very, very important. So we need to pray very deeply to Lord Subramanya, and Babaji is going to chant the Lord Subramanya mantra now. நம்ம வந்த கோவிலும் நம்ம வம்சம்தான், நம்ம வாழும் கோவிலும் நம்ம வம்சம்தான், நம்ம வாழப்போகின்ற கோவிலும் நம்ம வம்சம்தான். We came through the temple which is our lineage, and we are living in that lineage which is the temple, and also our lineage will continue, the generation will continue, and also there is going to be a temple too. நம்மளுடைய மாதൃവംശവും நம்ம பித்ருவம்சവും தான் நம்மளுடைய வாழ்வுக்கு ஆதாரமான திருத்தலம். All the foundation for our mother lineage is a father lineage is a foundation for everything. That is a temple. அதனால தான் நம்ம எந்த கோவிலில் போய் கும்பிட்டாலும் குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும்னு தான் நிறைவாக கும்பிடுவது. Every temple we go and do the deep prayers, and we always need to pray for our lineage of our mother, lineage of our father, and all the lineage has to be in a good position. வாழ்க்கை க்ஷேமமாக இருக்கணும்னு கும்பிடுவோம். And also we need to, when we pray, our life should be good and life should be in a higher position. வாரிசுகள் க்ஷேமமாக இருக்கணும்னு கும்பிடுவோம். And also our children, our lineage has to be good. குடும்பமும் வாழ்க்கையும் வாரிசுகள் எல்லாம் வம்சத்திலிருந்து தான் உருவாயிருக்கு. All the family and the life and all the generations all has come from the lineage. அதனால வம்சவிருத்தியோட இருந்தால் அந்த வம்சவிருத்திக்கு ஆதாரமான பிரத்யக்ஷமான സ്വരൂപമാക്കും സുബ്രഹ്മണ്യ സ്വാമി.
So we all need to live with the flourishment of the life and the lineage. So for the foundation is Lord Subramanya giving the blessings to be flourished. So we need to pray very deeply to Lord Subramanya. നമ്മളെല്ലാം സെവ്വായ് ഗ്രഹത്തിൽ ഇരുന്ന് வாழ்ந்து உலகத்தை கண்டுகொண்டவங்களால தான் பிறந்து வந்திருக்கின்றது. So one time we were living in planet Mars, and then we have seen everything. Then we come to this world with the blessings, and we are living in this world. நம்ம இப்போ இந்த பூமியில் இருந்து கொண்டு சந்திரனுக்கு போயிட்டு இருக்கிறோம்ல, செவ்வாய்க்கு போயிட்டு இருக்கிறோம்ல, அது மாதிரி அந்த யுகங்களில் செவ்வாயிலிருந்து பூமிக்கு வந்தாங்க. There are times nowadays, Babaji just taken as an example, we actually go to moon nowadays and go to planet Mars, and we try to achieve and try to go to planet Mars. Similarly, once upon a time, very long time ago, from moon and planet Mars, they were coming to this world to live. அப்போ அங்கே இருந்து வாழ்ந்தவங்களுடைய ஆழமான அறிவால் கண்டுகொண்டது தான் இந்த பூவுலகம். So whoever were living on that with the deep knowledge and the deep blessings, and they found this world, and the world has been created by them. So we need to remember that. നമ്മളെല്ലാം മേട്ടുഗ്രഹവാസികളുടെ പേരക്കുളന്തങ്ങൾ താൻ. So we are actually the great grandchildren of the planet Mars, which is Babaji said Mertugraham. That means the different planet or the ancient planet. அதனால நம்மளெல்லாம் அந்த ஒரு நிறைவான உணர்வோடு இருப்போம். So we have to be with that complete realization and full of memory of that. நினச்சி பார்த்தா இப்போ சோவாகிரகம் எல்லாம் ரொம்ப தூரமாக தான் இருக்குது. Even you think about it, all the comfort planets are very far away from us. ஆனால் அங்கே தான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். But we have to realize, our great grandfather and great grandmother is there. நமக்கும் வாழ்க்கையில் அங்கெல்லாம் போய் அவங்களெல்லாம் கண்டு கொள்வதற்கு விசாலாம் கிடைக்கட்டும். So therefore, when we always said we need to get the visa to go and see them. அந்த விசா கிடைக்கணும்னா அதுக்கு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் தான் நமக்கு அந்த அலோட் பண்ணணும். So if you really want to see them and go and see them to the planet, that government belong to that planet need to give us a permission and a visa to go there. தேவாஸ் சேனாதிபதி நமக்கு அலோட் பண்ணணும். The battalion of the Devas on that planet has to give us a permission to go and see them. இங்கெல்லாம் மனுஷ சேனாதிபதிகள் தான் இருக்கிறாங்க. Now there's an armor of the human beings are in this world. அங்கே தேவ சேனாதிபதி இருக்கு. But there is a chief and commander of the Devasenas is there. Subramanyaya Namaha. Who is Subramanya, the Lord Subramanya, who is the chief and command for all the Devas. He is there. வம்சத்தை வாழ வைக்கும் விதத்தில் வாழும் ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கணும் நம்மளோட எல்லாம் வாழ்க்கை. Our life should be a foundation and the reason for our lineage to flourish. Our life should be like that. அதற்காகவே நம்மளெல்லாம் இந்த ஆன்மீக பயணத்தோடும் தெய்வீகத்தோடும் தார்மீகத்தோடும் நிறைவாக இருக்கிறோம். That's one of the main reasons we are in the spirituality, we are with the righteousness, and we are with the divinity. எல்லாரும் கும்பிடுங்க. Please pray very deeply. வம்சவிருத்திகராய நமஹ. The flourishment has to be there. ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி பிரியநந்தனாய ச மகாதேவ குமாராய சுப்பிரமணியாய தே நமஹ. ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா. ஓம் ஸ்கந்தாய நமஹ ஓம் குஹாய நமஹ ஓம் ஷண்முகாய நமஹ ஓம் ஃபலநேத்ரசுதாய நமஹ ஓம் பிரபவே நமஹ ஓம் பிங்களாய நமஹ ஓம் கிருத்திகாசூனவே நமஹ ஓம் ஸ்ரீவாகனாய நமஹ ஓம் திஷட்புஜாய நமஹ ஓம் திஷண்ணேத்ராய நமஹ ஓம் சக்திதராய நமஹ ஓம் விஷிதாசப்பிரபஞ்சனாய நமஹ ஓம் தாரகாசுரசம்ஹாரிணே நமஹ ஓம் ரக்ஷோபலவிமர்தனாய நமஹ ஓம் மத்தாய நமஹ ஓம் பிரமத்தாய நமஹ ஓம் உன்மத்தாய நமஹ ஓம் சுரசைன்யசுரரக்ஷகாய நமஹ ஓம் தேவசேனாபதே நமஹ ஓம் பிராஜ்ஞாய நமஹ ஓம் கிருபானவே நமஹ ஓம் பக்தவத்சலாய நமஹ
ഓം ഉമാസുതായ നമഃ. ഓം ശക്തിധരായ നമഃ. ഓം കുമാരായ നമഃ. ഓം ക്രഞ്ചധാരണായ നമഃ. ഓം സേനാനയേ നമഃ. ഓം അഗ്നിജന്മനേ നമഃ. ഓം വിശാഖായ നമഃ. ഓം ശങ്കരാത്മജായ നമഃ. ഓം ശിവസ്വാമിനേ നമഃ. ഓം ഗണസ്വാമിനേ നമഃ. ഓം സർവസ്വാമിനേ നമഃ. ഓം സനാതനായ നമഃ. ഓം അനന്തശക്തയേ നമഃ. ഓം അക്ഷോഭ്യായ നമഃ. ഓം പാർവതീപ്രിയനന്ദനായ നമഃ. ഓം ഗംഗാസുതായ നമഃ. ഓം ശാരദോദായ നമഃ. ഓം ആഹൂദായ നമഃ. ഓം ഭാവകാത്മജായ നമഃ. ഓം ജൃംബായ നമഃ. ഓം രജൃംബായ നമഃ. ഓം ജൃംബായ നമഃ. ഓം കമലാനന സംസ്തുതായ നമഃ. ഓം ഏകവർണായ നമഃ. ഓം വിവർണായ നമഃ. ഓം ത്രിവർണായ നമഃ. ഓം സുമനോഹരായ നമഃ. ഓം ചതുർവർണായ നമഃ. ഓം പഞ്ചവർണായ നമഃ. ഓം പ്രജാപതയേ നമഃ. ഓം ബൃഹസ്പതയേ നമഃ. ഓം അഗ്നിഗർഭായ നമഃ. ഓം ശമീഗർഭായ നമഃ. ഓം വിശ്വരേതശേ നമഃ. ഓം ശ്രവവിഘ്നേ നമഃ. ഓം ഹരിത്വർണായ നമഃ. ഓം ശുഭകരായ നമഃ. ഓം വാസവായ നമഃ. ഓം ഉഗ്രവേഷപ്രദേ നമഃ. ഓം ഭൂഷണേ നമഃ. ഓം തപസ്വിനേ നമഃ. ഓം ഗഹനായ നമഃ. ഓം ചന്ദ്രവർണായ നമഃ. ഓം കലാധരായ നമഃ. ഓം മായാധരായ നമഃ. ഓം മഹാമായിരേ നമഃ. ഓം കൈവല്യായ നമഃ. ഓം ശങ്കരേശായ നമഃ. ഓം വിശ്വയോനേ നമഃ. ഓം മേ ആത്മനേ നമഃ. ഓം തേജോനിധയേ നമഃ. ഓം നാമയായ നമഃ. ഓം പരമേശ്വരേ നമഃ. ഓം ബ്രഹ്മണേ നമഃ. ഓം വേദകരായ നമഃ. ഓം വിരാജസുതായ നമഃ. ഓം പുളിന്ദകന്യാഭർത്രേ നമഃ. ഓം മഹാസാരസ്വതാഭൃതായ നമഃ. ഓം ആശ്രിതാഖിലരാത്രേ നമഃ. ഓം ശൗരജ്ഞായ നമഃ. ഓം ലോകനാശനായ നമഃ. ഓം അനന്തമൂർത്തേ നമഃ. ഓം ആനന്ദായ നമഃ. ഓം ശിഖണ്ഡീകൃതകേതനായ നമഃ. ഓം ഡംബായ നമഃ. ഓം പരമഡംബായ നമഃ. ഓം മഹാഡംബായ നമഃ. ഓം വൃഷാകവേ നമഃ. ഓം കാരണോപാത്തദേഹായ നമഃ. ഓം കാരണാതീത വിഗ്രഹായ നമഃ. ഓം അനീശ്വരായ നമഃ. ഓം അമൃതായ നമഃ. ഓം പ്രാണായ നമഃ. ഓം പ്രാണായാമപരായണായ നമഃ. ഓം വൃദ്ധമന്ത്രേ നമഃ. ഓം ഈരത്നായ നമഃ. ഓം രക്തശ്യാമകലായ നമഃ. ഓം ഹതേ നമഃ. ഓം സുബ്രഹ്മണ്യായ നമഃ. ഓം ഗൃഹപ്രീതായ നമഃ. ഓം ബ്രഹ്മണ്യായ നമഃ. ഓം ബ്രാഹ്മണപ്രിയായ നമഃ. ഓം വംശവൃദ്ധികരായ 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 നമഃ. ഓം വേദവേദ്യായ നമഃ. ഓം അക്ഷയബലപ്രദായ നമഃ. ഓം മയൂരവാഹനായ നമഃ. ഓം മയൂരവാഹനായ നമഃ. ഓം ശരവണഭവ. സ്കന്ദായ കാർത്തികേയായ പാർവതീ പ്രിയനന്ദനായ ച മഹാദേവകുമാരായ സുബ്രഹ്മണ്യായ തേ നമഃ. ശിവം ശിവകരം ശാന്തം ശിവാത്മാനം ശിവോത്തമം ശിവമാർഗപ്രണേതാരം പ്രണതോസ്മി സദാശിവം. ശിവം ശിവകരം ശാന്തം ശിവാത്മാനം ശിവോത്തമം ശിവമാർഗപ്രണേധാരം പ്രണതോസ്മി സദാശിവം. ഓം ശ്രീ സൂര്യായ നമഃ. ഓം ശ്രീ ചന്ദ്രായ നമഃ. ഓം ശ്രീ അംഗാരകായ നമഃ. ഓം ശ്രീ ബുധായ നമഃ. ഓം ശ്രീ ബൃഹസ്പതയേ നമഃ. ഓം ശ്രീ ശുക്രായ നമഃ. ഓം ശ്രീ ശനീശ്വരായ നമഃ. ഓം ശ്രീ രാഘവേ നമഃ. ഓം ശ്രീ കേതവേ നമഃ. ഓം ശ്രീ നവഗ്രഹദേവതായ നമഃ. ഓം ശ്രീ നക്ഷത്രദേവതായ നമഃ. ഓം ശ്രീ രാശിദേവതായ നമഃ. ഓം ശ്രീ ഭൂമിദേവതായ നമഃ. ഓം ശ്രീ ആകാശദേവതായ നമഃ. ഓം ശ്രീ വായുദേവതായ നമഃ. ഓം ശ്രീ അഗ്നിദേവതായ നമഃ. ഓം ശ്രീ സമുദ്രദേവതായ നമഃ. ഓം ശ്രീ പിതൃദേവതായ നമഃ. ഓം ശ്രീ മാതൃവംശ പിതൃദേവതായ നമഃ. ഓം മാതൃവംശ അജ്ഞാത പിതൃദേവതായ നമഃ. ഓം പിതൃവംശ പിതൃദേവതായ നമഃ. ഓം പിതൃവംശ അജ്ഞാത പിതൃദേവതായ നമഃ. ഓം സർവപിതൃദേവതായ നമഃ. ഓം സർവജ്ഞാത അജ്ഞാത പിതൃദേവതായ നമഃ. ഓം ഋഷിപരമ്പരായ നമഃ. ഓം ഗുരുപരമ്പരായ നമഃ. ഓം കുലഗുരവേ നമഃ. ഓം മാതൃവംശ കുലഗുരവേ നമഃ. ഓം പിതൃവംശ കുലഗുരവേ നമഃ. ഓം മാതൃവംശ കുലഗുരവേ നമഃ. ഓം പിതൃവംശ കുലഗുരവേ നമഃ. ഓം കുലദേവതായ നമഃ. ഓം മാതൃവംശ കുലദേവതായ നമഃ. ഓം പിതൃവംശ കുലദേവതായ നമഃ. ഓം ഇഷ്ടദേവതായ നമഃ. ഓം സ്ഥലദേവതായ നമഃ. ഓം ഗ്രാമദേവതായ നമഃ. ഓം ദേശദേവതായ നമഃ. ഓം സർവദേവതായ നമഃ. രക്ഷ മഹേശ്വര സർവലോകരക്ഷാ മഹേശ്വര. രക്ഷ മഹേശ്വര. പ്രാണരക്ഷ മഹേശ്വര സർവപ്രാണരക്ഷ മഹേശ്വര. ദേഹരക്ഷ മഹേശ്വര സർവദേഹരക്ഷ മഹേശ്വര. ജ്ഞാനരക്ഷ മഹേശ്വര സർവജ്ഞാനരക്ഷ മഹേശ്വര. കുടുംബരക്ഷാ മഹേശ്വര സർവകുടുംബരക്ഷാ മഹേശ്വര. സന്താനരക്ഷാ മഹേശ്വര സർവസന്താനരക്ഷാ മഹേശ്വര. കർമ്മരക്ഷാ മഹേശ്വര സർവകർമ്മരക്ഷാ മഹേശ്വര. സമ്പത്ത് രക്ഷാ മഹേശ്വര സർവസമ്പത്ത് രക്ഷാ മഹേശ്വര.
സമൂഹരക്ഷാമഹേശ്വര സർവസമൂഹരക്ഷാമഹേശ്വരാം ചരാചരരക്ഷമഹേശ്വര സർവചരാചരരക്ഷമഹേശ്വര ലോകരക്ഷാമഹേശ്വര സർവലോകരക്ഷാമഹേശ്വര രക്ഷരക്ഷാമഹേശ്വര സർവലോകരക്ഷാമഹേശ്വര രക്ഷരക്ഷാമഹേശ്വരാം. ജയ ജയ സത്യം വാഴ്ക വാഴ്ക ധർമ്മം. ജയ ജയ സത്യം വാഴ്ക വാഴ്ക ധർമ്മം. വരുക വരുക വെട്രി വളരുക വളരുക ആനന്ദം. അടയുക അടയുക ബ്രഹ്മം. സർവലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. സർവലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. സർവലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. സർവമംഗളമാംഗല്യേ ശിവേ സർവാർത്ഥസാധികേ ശരണ്യേ ത്രയംബികേ ഗൗരി നാരായണീ നമോസ്തുതേ. ശിവം ശിവകരം ശാന്തം ശിവാത്മാനം ശിവോത്തമം ശിവമാർഗപ്രണേധാരം പ്രണതോസ്മി സദാശിവം. ഓം സർവലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. സർവലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. ധന്വന്തരീമഹം വന്ദേ വിഷ്ണുരൂപം ജനാർദ്ദനം യസ്യ കാരുണ്യഭാവനോ രോഗമുക്തേ ഭവോത്നാം. ധന്വന്തരീമഹം വന്ദേ വിഷ്ണുരൂപം ജനാർദ്ദനം യക്ഷ്യ കാരുണ്യഭാവനോ രോഗമുക്തേ ഭവോത്നാം. ധന്വന്തരീമഹം വന്ദേ വിഷ്ണുരൂപം ജനാർദ്ദനം യസ്യ കാരുണ്യഭാവനോ രോഗമുക്തേ ഭവോത്നാം. നമഃശിവായ ശാന്തായ ശുദ്ധായ നിർമ്മലായ പ്രസന്നായ ശ്രീ ദക്ഷിണാമൂർത്തയേ നമഃ. ധാരധാരശ്യാമളാംഗം ചുരികാച്ഛാപധാരിണം കിരാതവംശം വന്ദേ പരമാത്മനമീശ്വരം.